ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான். நம்ம ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் நிறையா வரப்போகுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடி தேவைப்படுச்சு. ஐடியா நம்மளுக்கு வந்து நிறையா நம்ம வந்து வேலில் போட்டு ஆடிட்டுருக்கோம். அதான் நீங்கள் ஒரு 60 லெவலுக்கு மேலே இருந்தீங்கன்னா என்னை கண்டிப்பாக என் கூட நீங்கள் விளையாடுவாங்க. ஐடியோட யூஐடி தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறோம்னா, நான் வந்து ஒரு நாள் எதாச்சியாக நார்மலாக ஒரு மேட்ச்சில் போயிட்டுருக்கேன். அந்த மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னா, வெக்டர் எடுத்தேன். வெக்டர் கிங்குன்னு என்ன சொல்லிட்டீங்க பாருங்கள். வீடியோவை வச்சு அந்த வீடியோவை மட்டும் பாருங்கள். 14 இருக்கேன். உங்களுக்கு யாரோ இன்வைட் பண்ணுறாங்க. இதில் கைஸ் யார் நாளைக்கு இல்லை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே நாட் சேவா இருக்கு. சேவுடு இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 13 இல்லையே, அங்கே இருக்கு. இதான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. கேஸ் வரமாட்டிக்க போயிருக்குமா என்ன? இந்த இருக்கு ஃபஸ்ட் இருக்குல்ல கைஸ், பார்க்க தயாரா? என்னடா அது உள்ளே போகிறதுக்கு என்னடாது உள்ளே போகிறதுக்கு லேட்டாக இருக்குது கைஸ். டக்குன்னு நம்மளுக்கு 50 சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க கைஸ். நம்மளுக்கு மேலே லைவ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். எஃப்எஃப்கே பிரசாந்த் பண்ணுவார் லைவ். 7 மணி ஆனால் ஒரு லைவ் போடுவார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி லைவ் நம்ம போகலான் இருக்கோம். லைவ்னா எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ரீமேக் போட்டு ஃபஸ்ட்டு கிளி தான் கைஸ். நான் தான் என் ஐடி தான் நான் ஃபஸ்ட்டு கிளி தான். இன்றைக்கி நான் டபுள் எடுக்கிறேன். கண்ணை மூட்டை அழிச்சு பிடிச்சிட்டேன். அடுத்து 2வது கிளி. இந்த 3 பேருமே முடிச்சிடுவேன் பாருங்கள். நான் கிளியர் பண்ணிடுவேன். ஒரு ஓசியில் வந்துடும். இந்த ஓசி முகேஷ் வந்தாங்க. கீழேருந்து ஓசி முகேஷ்னு ஒரு பையன் வந்திருக்கான். அடுத்து நான் இங்கே இருந்தால் ஒருத்தன் ஆஃப்லைன் நின்றுருந்தான். ஏதோ பிளேயர் நினச்சேன். டொப்புன்னு அவங்க நினச்சிட்டு போனாங்க. ஐயோ கதறிடுவாங்க. இங்கேயும் இருப்பானுங்க. ரிவே பண்ணிட்டுருக்கேன். அடுத்து அவனை பொறுமையாக அடிச்சுட்ருக்கேன். அடிச்சு பிடிச்சுவேன். அடுத்து இவன் பக்கத்தில் வருவானா, டப்புன்னு முன்னாடி போய் நான் மண்டையில் போட்டுருவேன். வெளியே பாருங்கள், மெடிக்கெட் போட்டு மெடிக்கெல்லாம் போடல. இது அப்படியே முன்னாடி போயிட்டு இன்னும் முன்னாடி போகணும். என்ன கண்ணு வச்சுருக்கான்னு தெரியல போல. அது நம்ம அப்படி நின்றானா ஓடி போய் அழிச்சிட்டேன். ஓகே. மேலே ஒரு நின்றுருந்தான். அதனால அப்போ மேலே நின்றுருந்தான். அவனே அடிச்சிட்டேன். அடுத்து வந்து நினச்சிருந்தேன் என்ன கண்ணு வச்சுருக்கேன்னு தெரியாமல் நான் முடிச்சிட்டேன். அவன் என்ன முடிச்சிட்டான். அதுக்கு என் டீம்மேட் பையன் எப்பவுமே ரிவே பண்ணல. அதான் எவ்வளவுமே ரிவே பண்ணல. செத்துட்டேன். பக்கத்தில் தான் நின்று. அடுத்து யூவி ஸ்டீம் கைன்னு ஒன்று இருக்கும். அது கூட்டு போய் அவனையும் முடிச்சுட்டு 10 கிலோ இங்கேயே 10 கிலோ எடுத்தாச்சு போல். உடனே அவனை பிடிச்சி அடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து பின்னாடி இருந்து வந்தானா அவனுக்கு வந்து ஸ்கின் கை போட்டோன்னா அவனையும் அழிச்சு பிடிச்சிட்டேன். பின்னாடி இருந்து அங்கே நின்றுட்டு இருந்தான். வால் போட்டு ஸ்கின் கை அவங்க கையிலேருந்து எங்கேயா செடிமா பண்ண. அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்ச நேரத்தில். நம்ம அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா. 14 கிலோ. இதுக்கு மேலே நான் கில்லே அடிக்கல. அலைவு எத்தனை 10 அலைவு. பூய் அடிச்சிட்டேன் மேட்ச்சில். அதான் ஓகே. நம்ம எப்போ நம்மனும்
இந்த மேட்ச்சில் இப்போ நம்ம மேட்ச் போட போகிறோம். அந்த மேட்ச்சில் அடிக்கலான்னு இருக்கோம். வேலில் போடுவோம். வேலில் போட்டுருவோம். இந்த ஈவெண்ட் எல்லாருமே எடுத்துட்டீங்களோ? ஆனால் இந்த ஈவெண்ட்டே இருக்கா. இந்த சைக்கிள் இந்த பண்டில் யாரும் எடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பண்டில் ரெண்டு ஒரே பண்டில் தான். 2 எவன்டா வந்தாலும் 6 வருஷம் தான். 22 7 போடா அங்கிட்ட. நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். யாருக்கும் பாய் ப்ரோ டாட்டா வந்துச்சுல ஓடுது. ஓகே இல்லையா? ஓகே பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யாருக்காச்சும் எதுவுமே இல்லைடா, ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனைனா அப்படியே வெளில ஓடிடுங்க. அடுத்து நான் மூஞ்சி வச்சிருவேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன். 7 லூஸு யாரா நீ பைத்தியம்? ஸ்டார்ட் பண்ணும்போதுனா முடியாது அப்படியே அப்படின்னு நான் ராய் ஸ்டார் அளவுக்கு பேர் இல்லைனாலும் நான் உன்னோட பேர் தான்டா. வாடா என்னடா எமஸ் போட்டேன் எப்படி வாமா பாட்டில் பாவம் உனக்கு கூட்டு போகலான்னு பார்த்தா ஒன்று கூட்டு கூட்டிடுவாங்க கொட்டிட்டடா. நான் உன்னோட பிளேயர்டா 6 வருஷம் ஓல்டு வச்சிருக்கேன். இப்போ பாட்டு பையன்டா. நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா கையை தூக்குங்க. நான் அமௌண்ட்டை போடுறேன். அவ்வளோதான் ஸ்டார். ராஜீவ் ஒய்டி உன்னோட இங்கே பிளேயர்ஸாக தான்டா இருக்கானுங்க. சரி அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்களா அசிங்கமா. எத்தனை லெவல் ப்ரோ நீ? 62 நினைக்கிறேன். நான் 6 வருஷம் மட்டும் நிற்கிறேன். ஏன்டா எவன் நம்ம டீமில் டிமிட்ரி எடுத்துக்கான். நம்பர் 2 இருக்கு. நம்பர் 4 யார்? அவன் கூட இறங்கிடலாம். ஏன்னா அவன் பவரை பார்த்தீங்களா? அவன் நம்ம கனெக்ட் ஆனால் ஓசிக்கு முகேஷ் வேணாம் போவேன். ஓசிக்கு முகேஷ் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓசிக்கு முகேஷ் நான் தான் ஓசிக்கு முகேஷ் அப்படின்னு வந்துடக்கூடாது. நான் ஏகே அவங்க அடிக்க மாட்டேன். ஓசிக்கு முகேஷ் போயிடும். ஓசிக்கு முகேஷ் எப்போ அவங்க கொடி மாறிச்சு? எங்கடா இறக்கி விட்ற லூசு மாதிரி இறக்கல. லூசு போய மாதிரி எங்கேயும் இறக்கி விட்டுருக்கான். சரி கீழே இறங்கி பொறுமையாக வெளிக்கு வருவோம். கூல் வெளியாகுது. ஐயோ இங்கே என்ன இப்படி நிற்கானுங்க? ஐயோ போல் அழுத்திட்டான்டா. என் கண்ணு மூட்டை அழுத்துறான்டா. டே பையில எவ்வளோடா டேமேஜ்? இன்னும் 2 அடி அடிச்சிருந்தா சரி இருப்பான். ப்ரோ அடி ப்ரோ அங்கே தான் ப்ரோ இருக்கான். நான் பண்ணுங்க என்னடா பாட்டை உள்ளே கூப்பிட்டுன்னா நான் இப்படி ஆடுறான் பைத்தியம் அப்படின்னு நினைக்கிறேன். டே பின்னாடி பாரு. 2 கிலோ வச்சுட்டா நான் மாசம் ப்ரோ. ஸ்டாப் தட்டுறேன் ப்ரோ. ப்ரோ இங்கே தான் இனிமே இருக்கான் பார்த்துப்போ. என் கையில் கன்னே இல்லை. ஏதாச்சும் ஒரு கன்று எடுத்துருந்தேன்னா நான் போலான்னு பொழந்துருவேன். அடிக்காதடா நீ அடிக்காதடா. நான் வால் போட்டு அங்கே ஸ்குவாடே வந்து சொன்னேன் கேட்கியா? ஓடிடு. இதுவே பண்ணாலே போதும்பா. இதுவே பண்ணாமல் ஆடாதீங்க பயமாக இருக்கு. நீ பைக் எடுத்துகிட்டு போடா. ஏமா பைக் எடுத்துகிட்டு போவான். நீ எஸ்கேஎஸில் நல்லா ஆடுவேன்னு கேள்விப்பட்டேன். எஸ்கேஎஸ் இல்லையா?
சத்தம் பத்தாது கண்ணை எடுத்து சூடு. ரைட்லேருந்து ஒரு எனிமி வெக்டர் அழுத்துறான்டா. போறா டிமிட்ரியஸ் சதறுது. ஆயோ சை என்ன அடி அடி. அம்மா நீ மட்டும் தான் இருக்க, கொஞ்சம் பார்த்து பண்ணி பண்ணி விடலாம். ஏம்மா நீ எங்கம்மா காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்க? இது போடுவான் ஆதிவாசி. நான் தான் ஆதிவாசி முகேஷ், காட்டுக்குள்ளே போகிறேன் முகேஷ் அப்படின்னு போயிட்டுருக்கான். இதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு இவனுங்க பண்ணுறானுங்க. அழுகையாக வச்சு சாவர அமௌண்ட் போட்டேன். அழுகையாக வருதுடாடே. அழுகையாக வந்துட்டு கதறிட்டு அங்கே ஒருத்தன் சிரிச்சிட்ருக்கான். இங்கெல்லாம் ஒரு இனிமே இருக்க மாட்டாமா, போமா. இல்லை நீ இறங்கிதுன்னா சதறி இருப்ப. மைனஸ் மட்டும் ஆயிடக்கூடாது. மைனஸ் ஆகிடும் அப்படி தூக்கி மண்டை உடச்சிருக்கேன். ஆச்சு நீ என்ன மாதிரி ரிவே பண்ணிட்டு நீ எங்கே வேணாலும் போ. செத்து கூட போ. அப்படியே இந்த ஜீப்பில் ஏறி அப்படியே கீழே குச்சி செத்துரு. வெடி வச்சு செத்துரு. நானே அவனை கொள்ளுறேன். ஜீப்பில் உட்காந்துட்டு கண்ணை வச்சு ஏதாச்சும் ஒரு கண்ணு கிடைக்குதா டப்பு டப்புன்னு அடிச்சிடுவேன். ஆட்டோ சவுண்ட் கேட்குறீ படியில் உட்காந்து அதனாலே தான் தப்பு. சரி எங்கடா போகிற? ஏழு பயமாக இருக்கட்டா. அங்கெல்லாம் போடி எங்கடா போகிற நீ? லூசு பையனும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி காமிக்க. இல்லை யாரா இவன் மேட்சுக்கு ஓட்டுவாங்கடா. பிளேயருன்னு ஓட்டு வந்தேன். இவன் பாட்டுமா நீ ஆடிட்டு இருக்கான். இது முகேஷ் போடா. பிளேயர்டாண்டா நீ பிளேயர்ரா. நீ சரியான பிளேயர்ரா. போடுறா பிளேயர்ரா. நீ பிளேயர்ரா. பெரிய பிளேயர்ரா. கலைக்கு விட்டான் போ. பெரிய பிளேயர் வந்து என்னடா நீங்கள் உங்கள் மனசு இறங்கி அடிச்சிருவா. இறங்கி அடிச்சுட்டேன்னா லைக் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டே அலர்ட். அடிச்சிடும்னு நினச்சிங்கன்னா, அடிக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. அவங்க தான் லைக் பண்ணுவாங்க. சரிமே காணும். சரிமே காணும். கேன் வந்துட்டு இருந்தோம். இப்போ எனிமே காணும் கைஸ். நான் தான் உங்கள் எனிமி அப்படின்றவங்க. நீ சர்ப்ரைஸ் பண்ணிடாதடா. அடிச்சு எடுத்துருவான்டா. நான் தான் எனிமி முகேஷ் அப்படின்னு வந்துடக்கூடாது. எங்கடா எனிமியை காணும்? அவன் என்னடா பவர் வச்சுருக்கான்? அவன் நான் தான் முகேஷ் மாயம் இல்லை மந்திரம் இல்லை அப்படின்னு ஏதாச்சும் பவர் வச்சுருக்கானா? எங்கடா போனேன்? ஓசியில் கண்ணு நல்ல கண்ணு வச்சு நான் டப்பு டப்பு 2 அடி மண்டியில் அடிச்சுனா சேர்த்துருக்கேன். இந்த கண்ணு நான் நல்லா ஆடுவேங்க. இந்த கண்ணை வச்சு நான் ஸ்குவாட் வைப்பே பண்ணியிருக்கேன். மேட்ச் அந்த 9 நாள் வச்சு 10 நாள் இல்லை இந்த கண்ணை வச்சு எல்லா கண்ணை வச்சு நான் ஸ்குவாட் வைப்பே பண்ணியிருக்கேன். MP40 எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக பண்ணிடுவேன். டபுள் வெக்டர்னா கண்டிப்பாக பண்ணிடுவேன். டபுள் வெக்டர் எடுத்து வால் போடு. ஷார்ட் கன்னாலும் நான் பண்ணிடுவேன். ஷார்ட் கன் பண்ணுவேன்னு தெரியல, இருந்தாலும் முடியும் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் M10 அந்த மாதிரி கன்னில் நான் டீம் வைப்பாடு பண்ணிடுவேன். வெக்டர்லாம் நான் கண்டிப்பாக நான் எடுத்து விட்டுட்டு போனால் தான் சரித்திரமே கிடையாது. வெக்டர் கிடச்சின்னா டபுள் கார்லேயே இருந்தால் நான் வெக்டர் தான் எடுத்து போவேன். நான் வெக்டரை வச்சு கண்ணை விட்டு அடிச்சிடுவேன். ஆனால் எனக்கு ஒன்டாப்படி தான் பிடிக்கும். நான் ஒன்டாப்பும் அடிப்பேன், அதே நேரத்தில் வெக்டரை வச்சு அடிப்பேன். ஒன்டாப்பா எந்த போகிறான் பாரு. பாக் எங்கே போறீங்க ப்ரோ? டே எங்கடா போகிற? என்ன இருக்கான் மண்டையை கொளுத்தி விட்ருவா கைஸ். டீம் வைப்பேட் P90 வச்சு பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். டீம்மேட் செத்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் ரிவ்யூ பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக MP40 இதை வச்சு MP40 கிடச்சிருச்சு. ஐயோ கைஸ் நான் தான் உங்களுக்கு பறந்துட்டேன். அடிக்க எங்கே இருக்கான்? எனிமி ஸ்பாட்டட். என் கிட்ட எனிமி இருக்கான்டா. எவனாச்சும் வாங்கடா. வந்தானா ஈஸியாக முடிச்சிடலாம். வர மாட்டானுங்க. இருடா. கொசு பவர் வர மாட்டேங்குது. டேய் எங்கடா போனேன்? டேய் எங்க செத்துட்டான்டா. என்னடா ஸ்குவாட் செத்துட்டே இருக்காங்க. அழுத்தி முகேஷ் சொன்னோம்ல, யாராச்சும் கேட்டிங்களா? சுடுற சத்தம் கேட்கு.
அங்கே இருக்கு. இங்கடா வரேன். லாங் ரேஞ்ச் வந்து எப்பவுமே போடவே கூடாது. இந்த மாதிரி வால் போட்டுருவானுங்க அவங்க. ஆனால் அது நம்மளுக்கு தான் மைனஸ். பின்னாடி இந்த எவ்வளோ அட்டாக் பண்ணுறான். அடுத்து எவனாச்சு ஸ்கைலர் வச்சுருந்தானா ஸ்கைலர் நான் அதுக்கு அப்படியே இருந்து பண்ணடா. டீமேட் அடிச்சிருவான். எப்படி பாட்டு கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுருந்தேன்டா. அதுவே போய் விட்டு வச்சேன். நீ தான்டா உண்மையான பேர். மற்றெல்லாம் பாட்டு கட்டிடா. பாட்டு கட்டிடா. எங்கே இறங்கலாம்? என் லூட் எடுத்துருவோம்னா பேசாத. என் லூட் எடுத்துட்டு இருக்கானுன்னா லூட் எடுத்துட்டீங்களா? லூட் எடுத்துட்டாங்கன்னா வாண்டே. Go for the arsenal. டே ப்ளீஸ் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ப்ரோ? இவங்ககிட்ட வேறு எதுவுமே இல்லையா? இதுவே பண்ணலே 200 வச்சுக்கலாம். போடா இதான்டா உண்மையான பிளேயரு. இறங்கி ஆடுறான். உண்மையான பாட்டு தெரியுமா? சத்தியமாக பாட்டுறா. போட நீ தாண்டா உண்மையாக பிளேயர். போடுற லைக்கை போடு. சூப்பர் கையை போடு. நீ தாண்டா உண்மையான பிளேயரு. நீங்கள் பாரு. அதுக்கு முகேஷை பாரு. முகேஷே அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. முகேஷ் ரிவே பண்ண போகிறான். ஏழு வந்துடு. முகேஷ் ரிவே பண்ணுறான். எவன் ரிவே பண்ண போகிறான்? மகேஷா? டே மகேஷ் ரிவே பண்ணிட்டாங்க. முகேஷ் நீங்கள் வந்துடுங்க. முகேஷ் இது எனிமே நினச்சி கொண்டுருவேனா? இறங்கிடுவோம் போட்டுன்னு தான் இறங்கும். இதே இடத்துல தான் முடிச்சோன்னு இருங்க கைஸ். இந்த எனிமி மேலே மண்டை மேலே எத்தனை வாட்டியா? எவ்வளோ திமுறை தான். எத்தனை வாட்டி அடித்தேன்னே இருங்க. எதுவுமா கடா அவன் ஆளக்கணும் ஓடிட்டானா? அந்த பயம் லேயர் முகேஷ் தானே பயந்துட்டான். சரி இங்கெல்லாம் போனேன். ஓடிட்டு இருந்தான். இந்த கார் எடுத்து வந்துட்டுருந்தான். எங்க அவன் போன கார் எடுத்துட்டு ஓட்டான்யா. என் டீமேட் எங்கேயோ ஓசியில் போட்டுட்டான். போடு டீமேட்டை ஓசிலாவின்னு காமிச்சிட்டா பத்தியா? பின்னாடி இருந்து அவனா சரி வால் போட்டுருவா. அடுத்து நான் அப்படின்னு வந்துருப்போம். அவன் இனிமே சுட்டுட்டே இருக்கான். எங்கே சுடுறான்னு தெரியல. எங்கடா இருக்கான்? எங்கே இருக்கானா? எங்கடா? தமிழ்நாட்டு ப்ரோ பிளேயர் ஒன்லி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு 1 கோடியில் ஒரு ஆளாக இருப்பேன். இருடா என்னடா இது? எங்க இந்த எனிமி அடிக்கான்? ஓடு நான் பார்த்துக்கிறேன். ஸ்பீட் இருக்கா? அடிச்சு தெரியும்டா. வரலாம். நான் ஃபோன் விட்டு நான் ஃபோனுக்கு அங்கிட்டு
டீமேட் வாடா வாடா மச்சான் வாடா, உனக்கு முன்னு நான் இறங்கி வருவேன்டா. டீம் எங்கே அடித்தான் ப்ரோ? எப்படி ப்ரோ அடிக்கணும், பயமாக இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. பக்க சைடுன்னு பாருங்கள் guys. சூப்பர், பரவாயில்ல. 22 ப்ளஸ் கூட ஓகே தான். நயன் சாமான தான் ப்ளஸ்லாம் பிரச்சனை கிடையாது. தம்பி ரெடி கொடுங்க. அன்னை கஷ்டப்பட்டு உங்களை முன்னாடி கூப்பிட்டு வந்திருக்கேன். ரெடி கொடு ப்ரோ. கொரோனா வருது ப்ரோ. கொரோனா முகேஷ் ஆயிடாதீங்க ப்ரோ. ஓகே, அவனுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு நம்ம தான் ஒருத்தருக்கு பிரச்சனை. ஓகே, அவனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொருத்தருக்கு பிரச்சனை போடாகல. டீம் நாசமாக செல்ஃபி எடுப்போமா? அவங்க செல்ஃபி எடுப்போம். ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு சார். ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அது என்னடா மாஸ்க்கு? ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பஸ். ஹலோ காய்ஸ், என்ன அதே நான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி எந்த டீமாக பார்த்துருக்கீங்களா? எல்லாமே ரெட்டு. 1 இயர் ஓல்டு பிளேயர்னு அந்த பதவியை கேட்டேன். 7 இயர்ஸ் ஆகும்போது 13 வருஷமா கேம் ஆடுறேன். 500 வருஷமாக தான் ஆடுறேன். எடுத்துக்கலாம். ஓல்டு பீக், இந்த பீக் இன்னும் கொஞ்சம் நாளாக போயிடும் நம்புகிறேன். போகலன்னா நான் கஷ்டமாக நிறுத்திடுவேன். ஆனால் ஓல்டு பீக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம நியூ பீக்கிட்டுருந்தோம்ல, அதுவே இப்போ ஓல்டு பீக் ஆகிடுச்சு. அந்த பீக்கு தான் இப்போ நல்லாயிருக்கும். அந்த பீக்கில் ஒத்த ஆளாக இருந்து மொத்த ஸ்குவாடவே முடிப்பேன். அவன்ட்டு அவன் ஃபஸ்ட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், டிமிட்ரிலாம் வச்சாங்க. நம்ம அடுத்த டிமிட்ரி வைக்கலாமா? போதும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்தால் ஆனால் இப்போ டே வீக்கில் இறக்காதடா. இப்போ ஏதோ ஐடி ஸ்கூலா ஏதோ ஸ்கூல்னு வச்சுட்டாங்க. கஷ்டமாக இருக்கும். சரிண்ணா மாற்றினா தனியாக இறங்க ப்ரோ. நீ என் கூட வராது ப்ரோ, பயமாக இருக்கு ப்ரோ. இறங்கியா தனியா தேவையே வந்துட்டு. ஆன்லைனில் தான் இருக்கேன். பேண்டா இந்த கன்று எடுத்துக்கோ, உனக்கு தான். எல்லாமே ஆட்டையை போட்டான். அட்டா கன்று வச்சுருக்கானே சும்மா இருக்கான். நான் தான் அட்டா பண்ணிட்டான். அட்ரா போடு. டீமோட ஓசி போடுறது தண்ணி பின்னாடி பாரு. ஐயோ முடிச்சிட்டிங்க போங்க. ரிவே இருக்கா? ரிவே இல்லைடா. இருக்குடா. நான் தான் நம்பர் 2. யாரும் ரிவே பண்ணாதீங்கடா. நம்பர் 1 போலையா? நம்பர் 2 நம்பர் 2 நம்ம தான். ஏன்டா வீடியோ எடுக்கும் போது ஒரு இது கூட அடிக்க மாட்டேங்க. இன்னைக்கு வந்து 3 வீடியோ ரிலீஸ் ஆகுது. 3 வீடியோவே 1 மணி நேரம். இந்த வீடியோ 13 இப்போவே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எங்கள் நாயை யாரெல்லாம் பார்க்க வர முடியுங்க? எங்கள் நாய் இங்கே தான் நிற்க. சாரா இங்கே வா. என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? மாடிக்கு போகுமா? மாடிக்கு போனால் இங்கே உட்காந்துப்போம். கார எம்மா டீஸ் அதிருது. ஐயோ ஸ்கூல் அடிக்கான். ஒரு இடத்துல நின்றுட்டு உட்காந்து உட்காந்துட்டு 5 கிலோ அடிக்கான். கைஸ் இந்த கேரக்டர் அமினேஷன் வைக்க பாருங்க கைஸ். சதறுது கைஸ், சதறுதுடா. ஐயோ சை என்னடா இது? எங்கே இருங்க? பீக்கில் இறங்க வேணாம். இங்கே வேணாம். எம்மா டாக்டரில் போகிறடா. பீக்கில் இறங்கிடுமா? சரிவா, இவ்வளோ ஆசையை கொடுக்கலாம். பீக்கில் 100 பேர் இறங்கினானுங்க. திரும்பி முடிச்சு விட்டுருங்களோ?
பார்த்துட்டேன் ஒருத்தவங்க நியூ பிளேயர் ஆக்டிவ். செவனின்னு போயிட்டு இருந்தேன். ஓசில் வந்துச்சு. இது போதும் எனக்கு, இது போதும். 3 கிலோ அடிச்சிட்டாங்க. மைனஸ் ஆகாது. ரேங்க் மைனஸ் ஆகாமல் இருந்தாலே எனக்கு போதும். மற்ற எதுவுமே என்ன வேணும் எனக்கு? எதுவுமே எனக்கு வேணும். அடிச்சுட்டான் போ. மற்ற டவுட் நீ மட்டும் தான்டா இருக்க. தாவடா செத்து போ. நம்பர் 3 செத்துட்டான். முடியும்டா 3. உன்னால் முடியும். நான் பார்க்கல ஏன் பண்ணுறா நூப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். போன மேட்ச்சில் ப்ளஸ்லாம் ஆச்சு. அதுக்கு எய்த்தாப்பில் மைனஸ் ஆக்கி விட்றாத. 2 பேர் ரிவே பண்ணலாம். டே ரிவே பண்ணி விட்றா. வேடிக்கை பார்க்காம ரிவே பண்ணி விட்றா. செத்துருவாடா. கொஞ்ச நாள் செத்துருவாடா. அவன் செத்துட்டான்டா. நம்ம 3 ரிவே பண்ணி விடுவோம் பாருங்களேன். அப்போ நம்ம 3 ரிவே பண்ணுறோம். அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி அழகாக அவன் ரிவே பண்ணி விட்றான். நான் ரிவே பண்ணி விடுவாங்க. வெளியிலே கிச்சு கிடைக்கிறா. ஒரு 3 ஆனால் மாசு கெத்துடா. 6 கிலோ அடிச்சிட்டான். மாசம் அடித்தானே. லாங்லேருந்து ஒரு கன்று எடுத்துட்டான். கிளாக் டவரில் ஏதோ ஒரு வீட்டில் இறங்கினான். உடனே டப்பு அடி. ஆனால் இந்த கேரக்டரில் தான் எனக்கு கீழே தான் வரும். இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்க செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபிக்கு உள்ள அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் 6 years ஓல்டு. என்ன வருது 6 years ஓல்டுன்னு தான் வருது. 6 years கோல்டுன்னு வந்துச்சு. ஏன் கணக்கு வந்துச்சு காய்ஸ். நம்ம இந்த வீடியோவுக்கு நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தேவை. அப்போ தான் நம்ம லைவ்லாம் போட்டு உங்கள் கூட அப்போ தான் எனக்கு உங்களுக்கு எனக்கு பிடிச்ச கேரக்டர் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் எனக்கு 1000 வருது. டைமண்ட்னா நானே பல விஷயத்துக்கு மேலே டாப்அப் பண்ணாது. இதுக்கு மேலே டாப்அப் பண்ண மாட்டேன். குழப்பாங்க. ரிவே பண்ணுவோம். இல்லை அவன் ஆஃப்லைன் போயிட்டான்டா. ஆன்லைனில் இருந்தாலும் ரிவே வாட்ச் பண்ணியிருப்பேன். செம்டன் எடுத்துடலாமா? நம்ம அடுத்த மேட்ச்சில் வேறு கேரக்டர் வைக்க போகிறோம். கேரக்டரை பார்த்தாலே சதுரீங்க. இங்கே சேம் இருக்கணும். 7 கிலோ அடிச்சிட்டானா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் யாருக்கு வந்துச்சு? டாட்டாக்குன்னு சாம்சங் எடுத்துக்கிறேன்டா. சும்மா இந்த இருக்கா? இதுதான் செம்மையான இரு ப்ரோ, நான் வரேன். தம்பி அங்கே இருக்கியா? ஆன்லைனில் தான் இருக்கானா? ஆஃப்லைன் போட நினச்சேன்டா. ஆன்லைன் சொல்லுங்க. ஆன்லைனில் தான் இருக்கா. ஆஃப்லைன் போட மாதிரி காட்டுது. ஆஃப்லைனில் இருக்க மாதிரி தான் காட்டுது. இருக்கு எந்த லைனில் இருக்கானே தெரியலடா. ஆஃப்லைனா ஆன்லைனா? ஆஃப்லைனா நமக்கு தேவையில்லாத வேலை இதே பண்ணாது. ஆன்லைனா ஐஸ் நம்ம டீமேட்டை முடிக்க அங்கேருந்து ஒரு எலின் வந்துட்டுருக்கான். பார்த்து ஸ்குவாடு
வால் கொடு அடி தப்பிச்சேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு இங்கே சர்வே ஆகிடலாம். இங்கே பாருங்கள் ஒன் டாப் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து நம்ம ஜாம் Help me! ஃபோன் வந்துச்சுன்னா அந்த மாதிரி காட்டும். இந்த இடத்துல போகணும். சரி இந்த இடத்துக்கு இறங்கிடுவாங்க. இறங்க முடியாது. இறங்கி எனிமையா இல்லை உயிருக்கு மேலே ஆசைப்படுறியா ஆசைப்படலையா 2 பேர் ஆசைப்பட்டுட்டா வாடா ஒரு கை பார்த்துருவோம். நீயா அவனா பார்த்துருவோம். ஹெல்மெட் மேலே கையை தானே வச்சேன். நம்ம காலையை நான் இப்போ அதுக்குள்ளே அங்கே போயிட்டீங்களா? நீ எனக்கு கை பார்த்து அவன் சொன்ன கேட்கான். ஷூட்டிங் போங்க ஷூட்டிங். யோ ப்ரோ ஏன் யோ நீங்க இருக்காதையா ஓடிறியா? கோங்கடா கூ மைக்கான்லாம் கிடையாது. ரெட் லைட் க்ரீன் லைட் போட்டாச்சு. நீ செத்தாலும் எங்களை ரிவே பண்ணுவியா மாட்டியா? ஆனால் மாட்டின்னு ஓட்டானே रेड என்ன பண்ணலாம்? மைக்கானா हार्ट पे चले जाओ. हार्ट पे आते हो जाकर भाई. Resources here. भाई हार्ट पे बैठ जाओ. चेस्टा मत जाओ यार, उधर पूरी स्क्वाड है भाई. என்னடா ஈஸி கேம் சொல்லிட்டு போடா. அறிவே பண்ணுறா யார் நானே ஈஸி கேம் நோடி இறக்கி விட்டு மொத்த பேர் மண்டை சதறி 3 பேர் மண்டை உடஞ்சி 13 பேர் செத்து 1 கோடி பேர் உயிர் போய் அப்படின்னு நடிப்பேன். டே போய் சொல்லாதடா அப்படிங்கிறது போய் சொல்லுவேன். டே நீ அழுத்துடா நீயாரா நீயா இல்லைன்னா இனிமையான ஒரு கை பாருங்கடா. டே நீ செத்தா நீங்கள் ரிவே பண்ணி விட்றா. என்னடா அது அங்கே யாரோ பேசிகிட்டு இருக்கான். டே பீஸில் ரிவே பண்ணுறா. டே உனக்கு 5000 சூப்பர் ஷாட் பண்ணுறேன். சூப்பர் ஷாட்டா ஏதோ ஷாட்டு ரிவே பண்ணுறா. டே ரிவேயே போயிடுச்சா காண்டாயிட்டேன் காண்டாதுடா. அப்படி சார் ரிவே பண்ணாத சரிக்கா. அப்படியே செத்துரு போயிடல போடா. ரிவேயும் பண்ண மாட்டேன்றான். 1 டாப்பும் அடிக்க மாட்டேன்றான். Head there. இதுவே நீ ரிவே பண்ணாலே போதும்டா ப்ளீஸ் தான். ஃபோன் சர்வேல நீ பண்ணாத காட்டலாம் அடிக்கலாம் வேணாம். நீ பொறுமையாக இருந்தாலே போதும். 2 லைவ் 3 லைவ்னு அப்படியே வரும். அப்போ போய் நீ ஆட ஆரம்பி. அப்போ ஆட ஆரம்பிச்சு ஒரு 5 லைவ் வந்தால் கூட நீ ஆட ஆரம்பிக்கலாம். நீ வெயிட் பண்ணி ஆட ஆரம்பித்தாலே நமக்கு ப்ளஸ் தான். இப்போவே ப்ளஸ்ஸு தான். செத்துறியா இப்போ தூரம் கோப்பி சாவு இப்போ சாவுடா. இதே பண்ணுறாங்க ஜாமு வாய்ப்பு கிடைச்சிது. இதே பண்ணுறியா உயிரை கொடுத்து 3 பேர் இதே பண்ணுறியா? ஒத்தால நீ இருக்கியான்னு 2 பேர் ஆசையாக போயிட்டானா? சரி ஒருத்தனை வச்சு நீ ஒருத்தர் சாப்பிட்டு 2 பேர் இதே பண்ணி விட்றியா? அதே நான் அவன் முட்டையில் அடிச்சுட்டா நாங்கள் 5 நாங்கள் 7. அப்படி பார்த்தா நான் இனிமே போயிட்டான்டா தப்பிச்சிருவான்டா. சரி இப்படி பண்ணுறான் நீ பையன். பின்னாடி ஒரு ஏவி வண்டியில் வந்து இறங்கினான்னு நினைக்கிறேன். கொட்டுன்னு அடிப்பான் கொட்டுன்னு சதருவான் கொட்டுன்னு முடிச்சு விட்ருவானுங்க. கைஸ் ஒரு நாள் சொல்லிக்கவே 25 நிமிஷம். இப்போ தான் தெரியுது ரொம்ப டைம் வேஸ்ட். இன்னைக்கு கண்டிப்பாக ஹீரோ போய் ஆகணும். இன்னைக்கு காலையில் இருந்து ஆடி அவங்க மாஸ்டர் கேட்கணும் போ செத்து ஒரு 2 அப்போவே மெதுவாக போயிடலாம். நானும் எடுத்துவேன். சரி சாபாக் ஹிந்தி பேசுவா ப்ரோ. சாபாக்
சப்பாக்கு எது வந்து பொடி மாற்றி விட்றேன். விருப்பம் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணேன். உனக்கு நான் உன்கிட்ட பொடியை மாற்றி விட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணு, இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணாத. இருங்க ஸ்கேட்டர் வச்சுக்கிறேன். லாங் ரேஞ்சு கன்லாம் யூஸ் பண்ணணும். என்னடா கேரக்டர் இருக்கலாம். ஓகே ஒரு என்னோட வெஸ்ட்டை கிளிக் மேலே பவர் இருந்தால் கூட ஓகே. சரி ரெடி போடுறா. அதனால் அவனுக்கு குக்கர் அடிச்சு தூக்கி விட்றா. அவன் பாட்டை பவர் உட்காந்துருக்கான். டான்ஸ் மட்டும் போட்டுட்டு செல்ஃபி எடுக்கலாம். இப்போ என்ன மூட் போட போகிறது தெரியுமா? பைக் மட்டும் ஏடா போ. யாருறேன் ஜோக்கரு? அது அவன் தானா? டே மேட்சில் ஆட் பண்ணுறா போது. இல்லைன்னா கிக் அவுட்டாக அடிச்சு கூட நான் சண்டை போடுவேன். இந்த மாதிரி சும்மா வந்துருக்காங்க. மாஸ்டர் டூ பாப்பா போடு. அதான் வருவான் பஸ். அவங்க 12 years ஓடுமே வளர்ச்சாதான் சதறிடுவேன். மணி பத்து பரவாயில்ல. காரணம் ஈவோ கண்ணே வச்சுருந்தாலும் எனக்கு பிரச்சனை தம்பி. நானும் ஈவோ கண்ணு வச்சுருக்கேன்ப்பா. அடிக்க ஈவோ வச்சு பெரிய பேர் கூட இரு. பணம் விட்டு வெளில போடா. நீலாம் தேவையாக கிடையாது. இது உன்னை பார்த்து எந்த அளவுக்கு என் பேராக இருந்தேன்னா ரோனி மாசம் ஒரு வாட்டி கூட இந்த வந்துட்டான் வேலையிலேருந்து பையன். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும். பிளேயராக அவங்களோட பிளே ஸ்டார்டே ரொம்ப வரீங்க. நூறு வச்சு ரூம் மேட்ச் போடுமா? நூபாடா நூபாடா நூறுதான். ரூம் மேட்ச் போட்டலாமா? ரூம் மேட்ச் போட்டலாமா? ரெக்கார்ட் அடிச்சு விட்டுட்டு வேர்ல்டு ஸ்டாப். இப்போ ரூம் மேட்ச்சில் போயிட்டு ரூம் மேட்ச் கிரியேட்டில் போய்ட்டு சோலோ போயிட்டு நார்மலாக தான் ரூம் சரியானு கேட்டால் தப்பா போடுவோம். யாரா என்னடா உங்களுக்கு பிரச்சனை? வராதிங்கடா தயவு செஞ்சு. நான் போடா இங்கே மாஸ்டர் பேரை நானே என்னங்க ப்ரோ வரட்டும். மாஸ்டர் ப்ரோ ஓட்டிட்டு போகலாம். லேவலாம் கம்மி, எல்லாமே கம்மி வச்சிட்டோம். 4 பேர் மேக்ஸிமம் பண்ண போகிறேன். எனக்கு பிரச்சனை இருந்தால் அப்படியே வெளில வலிக்கும். நான் ராய் ஸ்டார் ஒரு மேட்ச் தான் போட முடிச்சு. டாட்டா நாளைக்கு ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். நாளை வரைக்கும் நான் பாய் 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 பாய்.